வணக்கம் விளையாட்டு வீரர்களே. ஆசிய கண்டத்தினுடைய 12வது போட்டி இன்று நாளில் இடம்பெற போகிறது அபுதாபியில். இந்த போட்டியில் இந்தியாவை எதிர்த்து ஆடுகிறது ஓமான் அணி. இந்தியா ஓமான் அணியோடு மோதுகின்ற முதலாவது போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. அதே நேரம் இந்தியா இதற்கு முதல் விளையாடிய 2 போட்டிகளிலுமே அபார வெற்றி பெற்றிருக்கிறது. தோல்வியை சந்திக்காத ஒரு அணியாக இந்தியா குழு ஒன்றிலே முதலாம் இடத்தில் இருக்கும் நிலையில்தான் இன்று ஓமானை சந்திக்க போகிறது. இந்திய அணி சார்பாக அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா பற்றி பேசியாக வேண்டும். அவருடைய சராசரி 200 சராசரியாக அவர் வைத்திருக்கிறார். முதலாவது போட்டியிலே அவர் சந்தித்த முதல் பந்தை 6 ஓட்டமாக மாற்றினார். இரண்டாவது போட்டியிலே அவர் சந்தித்த முதல் பந்தை 4 ஓட்டமாகவும் இரண்டாவது பந்தை 6 ஓட்டமாகவும் மாற்றியிருந்தார். மிக சிறப்பான முறையில் இந்திய அணிக்கு ஆரம்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த அதிரடி ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா இந்த அளவுக்கு சிறப்பாக துடுப்படுத்த ஆடுவதற்கு முக்கிய காரணம் அவருடைய குருநாதரான யுவராஜ் சிங் சர்வதேச கிரிக்கெட்டில் இதே நாளில் 2007ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர் அடித்த நாள் இன்றைய நாளில் அபிஷேக் சர்மா ஓமான் அணிக்கு எதிராக களம் இறங்கினால் நிச்சயமாக இந்த சாதனையை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், எல்லா பந்துகளையும் எல்லைக்கோட்டுக்கு வெளியே அனுப்ப வேண்டும் என்றுதான் அவர் ஆடுகிறார். அதுதான் அவருடைய அடகுமுறையாகவும் இருக்கிறது. இன்றும் அந்த சாதனை போல ஒரு மகத்தான சாதனை இந்தியா படைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா நாணய சுழற்சியில வெற்றி பெற்றால் நிச்சயமாக முதலில் துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் இவர்களோடு அணியில் இருக்கக்கூடிய திலக் வர்மா, சுப்மன் கில், அபிஷேக் சர்மா போன்றவர்கள் நிச்சயமாக துடுப்பாட்டத்தில் அதிக ஓட்டங்களை குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு களமிறங்க போகிறார்கள். இன்றைய நாளில் இந்திய அணியினுடைய இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 63-20 போட்டிகளில் 99 விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருக்கிறார். இன்று அவரை களமிறக்கினால் அவர் 100 T20 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளராக இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இவர்கள் இருவருமே பந்து வீச்சிலே சிறப்பாக செயல்படும் நிலையில் வேகப்பந்து வீச்சை பலப்படுத்த இன்று ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வந்தால் வருண் சக்கரவர்த்திக்கு ஓய்வு வழங்கப்படலாம். அல்லது ஹர்ஷ்தீப் சிங்கை அடுத்த போட்டியிலே களமிறக்குவதாக இருந்தால் இன்று வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவோடு ஜஸ்பிரீத் பும்ரா களமிறங்கலாம் பிரதான பந்து வீச்சாளர்களாக. இது இன்றைய போட்டிக்கான நிலைமையாக இருக்கும் நிலையில் சூப்பர் 4 சுற்றினுடைய முதலாவது போட்டி நாளை இடம்பெற போகிறது. இந்த போட்டியிலே இலங்கை பங்களாதேஷை சந்திக்க போகிறது. இந்த 2 அணிகளுமே எப்போது 20 போட்டிகளில் மோதுவதாக இருந்தாலும் ஒரு பரபரப்பான நிலை காணப்படும். இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான நாளைய போட்டியிலே இலங்கை பெரும்பாலும் துனித் பெல்லாலகே இல்லாமல் தான் ஆடப்போகிறது. துனித் பெல்லாலகருடைய தந்தையார் மாரடைப்பு காரணமாக காலமானதன் காரணமாக அவர் இப்போது இலங்கை வந்திருக்கிறார். எனவே தந்தையுடைய இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு அவர் மீள அங்கே திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே துனித் பெல்லாலகே அணியில் இடம்பெறுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் பங்களாதேசுக்கு எதிராக பத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், சரித் அசலங்க, குசல் ஜடித் பெரேரா போன்றவர்கள் நிச்சயமாக அதிகமாக ஓட்டங்களை குவிக்க வாய்ப்பு இருக்கிறது. நுவான் துஷார, அதே நேரம் பந்து வீச்சிலே வரிந்து அசரங்கடி செல்வா, மஹிஸ் தீக்ஷண இந்த பந்து வீச்சாளர்களும் நிச்சயமாக பங்களாதேஷை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் லிட்டன் தாஸ் சமீப காலமாக அபாரமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 500க்கும் அதிகமான 20 ஓட்டங்களை அவர் குவித்திருக்கிறார். இந்த ஆசிய கண்டத்தோடு சேர்த்து பார்க்கின்ற போது இலங்கைக்கு எல்லா விதத்திலும் சவால் வழங்கக்கூடிய ஒரு அணியாக பங்களாதேஷ் நாளைய போட்டியிலே களமிறங்க போகிறது. சூப்பர் 4 சுற்றினுடைய முதல் போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றால் ஆசிய கண்டத்தில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த அணி என்ற அந்த சாதனையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்போது 46 வெற்றிகளை கடந்திருக்கிறது இலங்கை. இந்தியாவும் துரத்தி கொண்டே இருக்கிறது. இன்று இந்தியா வெற்றி பெற்றால் அவர்களும் 46 வெற்றிகளை பதிவு செய்வார்கள். ஆசிய கண்டத்தினுடைய அத்தனை முழுமையான விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக சூரியனோடு இணைந்திருக்கிறோம்.